மத்தியில் நிலையாக ஆட்சி நடக்க வேண்டி கொடைக்கானலில் அஸ்வமேதை ராஜசிம்மாசன யாகம் நடத்திய மகா ஸ்ரீ சக்தி அறக்கட்டளை மடாதிபதி சுந்தர வடிவேல் கேரளாவில் சுரேஷ் கோபி முதல்வராக வாய்ப்பு உள்ளதாக கூறினார். தொடர்ந்து 5 ஆண்டு நிலையான ஆட்சிகள் செய்வதற்கும் அடுத்து மீண்டும் இன்னும் 2 தடவை இந்தியாவில் பிஜேபி மீண்டும் அரசாட்சி அமைக்கும் என்பதற்காக இந்த யாகம் நடந்திருக்கிறது. 3 முறை அவர் ஆட்சி கட்டில் அமர்ந்த பின்பு அடுத்து பிஜேபியில் வேறொருவர் பிரதமராக வருவார். 2 முறை அவர் ஆட்சி செய்வார். இந்தியா கூட்டணியில ஜெயிச்சிருந்தா வருஷத்துக்கு ஒரு பிரதமர். இந்த தேசம் எப்படி வளரும்? இந்த தேசமே வளராம கெட்டு போகும். மணிப்பூருக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் யார் காரணம் என்பதை இந்திய தேச மக்களுக்கு, உலக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக மிக விரைவில் தெரியும். அண்ணாமலை சீக்கிரத்துல யாகமலை ஒண்ணு நரேந்திர மோடி தான் எங்களுக்கு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும். அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து கேரளத்தில் பிஜேபி வளர்வதோடு மட்டுமல்லாமல் முதலாக சுரேஷ் கோபி அங்கு முதலமைச்சராக கூட வருவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.